வெல்கம் டு ஜாஜியரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க ரெசிபி டீ கடை போண்டா. இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல பால் ஷேப்பாக, நல்ல உருண்டையாக, நல்லா சூப்பராக, வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பதத்தில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முட்டை இதுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து ஒரு முட்டை போதும். அதுக்கப்புறம் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். இல்லை நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலங்கிறதால நெய் சேர்த்துருக்கிறேன். இல்லைனா உருக்குன்னு பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை வந்து இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேர்த்தா போதும், மைதா சேர்க்கும்போது சேர்த்தா போதும். நான் வந்து மறந்து போய் முதலே சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்ல முட்டை சுகர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மைதாவோட ரவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு மைதாவை முதல்ல போட்டு நல்லா விஸ்கால நல்லா எல்லாம் பீட் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மீதி உள்ள மைதாவை சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் இது எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல சேர்த்த 1 கப்பு மைதா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறம் மீதி உள்ள 1/2 கப்பு மாவையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கையால் நல்லா கலந்து விடுங்க. கையால் கலந்து விடும்போது தான் நம்மளுக்கு அந்த மாவோடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து அதை ஒன்று சேர்த்து கொண்டு வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் வந்தால் தான் மாவு ஊறி வரும்போது நம்மளுக்கு உருண்டையாக எண்ணெயில் பொரிச்சு வரதுக்கு சரியான பதம் வரும். இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 1/2 hour 1 hour வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாவு வந்து சரியான பதத்துக்கு ஊறி வரும். நல்லா இந்த மாதிரி ஒரு 1/2 hour 1 hour மட்டும் ஊற விடுங்க, போதும். இப்போ நல்லா ஊறியாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ எடுத்து பார்த்தோன்னா, கரண்டியில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் மாவு வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணதை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்து மாறி இருக்கும். இந்த பதம் வந்து சரியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கையில் தண்ணியை தொட்டு தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து செக்கு எண்ணெய் தான், அதாவது கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கூட பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து பதமான சூடு வரணும். கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டை பால் ஷேப்பில் வந்து போட்டு பார்த்துருங்க. எண்ணெயில் வந்து மேலே நல்லா மிதந்து வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து சரியான சூடு பதம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பில் குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு உருட்டி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெரிய சைஸ் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த போண்டா வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி கிள்ளி நல்லா உருட்டி போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம திருப்பி விட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாருங்கள், தானாகவே இந்த மாதிரி வந்து திரும்பிக்கிடும். இந்த மாதிரி ஒரு பக்கம் வேகும்போது தானாகவே இன்னொரு பக்கம் திரும்பி அது பால் ஷேப்புக்கு தானாகவே உருண்டு வந்துடும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு டீ கடை போண்டா எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஈவினிங் நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை மைதா மாவில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். இதே மாவை வந்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த வெடி கேக்கு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட்டுக்கு அந்த டெக்ஸ்சருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் லூஸாக பசைஞ்சதால் உங்களுக்கு போண்டா ஷேப்பில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்குங்க. மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது பேட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தளர்த்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சுகரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பதத்தில் கலந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குட்டியாக பால் ஷேப்பில் உருட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான, வெளியில் முறுமுறுன்னு உள்ளே வந்து சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்து டீ கடை போண்டா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.